துதிக்கிறோம். இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவி ஆத்மா சரீரத்தை படைக்கிறோம். உடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை சுத்தம் செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், புனிதமாய் புனிதமாய் கனிவுடன் கரமுயர்த்தி கர்த்தரை உயர்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், பங்கமின்றி தாசரெம்மை காத்ததால், துங்கனேசு தூய்மை நாம கீர்த்ததால், பங்கமின்றி தாசரெம்மை காத்ததால், மகிமையே மகிமையே நீங்கிடாதிருந்து நம்மை தீங்கி நின்று மீட்டதால். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், சீயோனின் துதிகளை திரட்டுவோம், தீயோனின் மதில்களை புரட்டுவோம். சீயோனின் துதிகளை திரட்டுவோம், திறமுடன் திறமுடன் லேகியோன் படைகளை எதிர்த்து நின்று வாட்டுவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். சங்கீதம் 90:17. Let's turn our Bibles to Psalm 90 and verse 17. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். இன்னொரு ஒரு வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 138 8வது வசனம். Psalm 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நிகழவிடாதிருப்பீராக. இந்த 2 வசனங்கள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். முதலாவதாக, நாம் செய்யும் கிரியைகள். நம்முடைய கரத்தில் நம்மை கொண்டு தேவன் சில காரியங்களை செய்ய ஆரம்பித்திருப்பார். எத்தனையோ பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு காரியத்தை எடுப்பாங்க, ஆரம்பிப்பாங்க, ஆனால் அந்த காரியம் முற்று பெறாமல் நடு வழியிலேயே, பாதி வழியிலேயே அது நிறுத்தி வைக்கப்படும். அது ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை வீடு கட்டுகிற காரியமாக இருந்தாலும் சரி, இல்லை பிள்ளைகளுடைய எஜுகேஷன். சிலருக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய படிப்பு தடைப்பட்டு இருக்கும். அவங்களால அதை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ஒரு இன்கம்ப்ளீட் சுச்சுவேஷன். இப்போ எதையுமே நம்ம ஆண்டவரை குறித்து நம்ம பார்க்குறோம். He is the Alpha and the Omega. If you read in Hebrews 12, it says He is the author and the finisher of our faith. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து அவர் சொல்லும் பொழுது, விசுவாசத்தை ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I have finished the race, I have kept up the faith. அப்படியாக அதுதான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அந்த காரியத்தின் முடிவு நல்லது என்று நாம் வாசிக்கிறோம். ஸோ how we start, it doesn't matter much, but how you are going to end the thing, that is what is important. அதனால தான் இங்கே பார்க்குறோம், மோசே ஜெபிக்கும் பொழுது இந்த 90வது சங்கீதம் மோசேயின் ஜெபமாக இருக்கிறது. That's why Moses says, மோசே ஜெபிக்கிறார், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். எஸ்டாப்ளிஷ் த ஒர்க் ஆஃப் அவர் ஹேண்ட்ஸ். நீங்கள் உபாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வேலை செய்வதற்கு பலனை கொடுக்கிறவரே நம்முடைய ஆண்டவர் என்று சொல்லி பார்க்கிறோம். உபாகம் 8:18. Let's turn our Bibles to Deuteronomy chapter 8 and verse 18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல
ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். மாத்திரமல்ல, உன் கைகளின் கிரியையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்லக்கூடாதுன்னா, என் கை பலனும் என் கை சாமர்த்தியமும் இதை செய்தது என்று நம்ம இதயத்தில் சொல்லாமல், ஆண்டவர் கொடுத்த பலத்தினாலே நான் இதை செய்தேன். அப்படியாக நம்முடைய கைகள் மூலமாக தான் செய்யப்படுகிறது. ஆனால் அதை தேவன் அந்த கையின் கிரியைகளை தேவன் உறுதிப்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 138 பார்க்கிறோம், உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக. forsake not the work of thine own hands. நம்மையும் தேவன் கைவிடக்கூடாது, நாம் செய்கிற வேலைகளையும் தேவன் உறுதிப்படுத்த வேண்டும். we are the work of his hands. நம்மை அவருடைய கரங்கள் உண்டாக்கி உருவாக்கிற்று என்று சொல்லி பார்க்குறோம். நாம் அவருடைய கரத்தின் கிரியை என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியாக உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. இப்போ நம்மை கர்த்தர் நெகிழ விடக்கூடாது. நம்முடைய கரத்தின் கிரியைகளையும் கர்த்தர் இந்த வருகிற நாட்களிலே, இந்த வருடத்திலே கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையில எங்களுக்காக ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஆரம்பித்த கிரியைகளை ஆண்டவரை அதை நிறைவேற்றும்படியாக ஆண்டவரே, ஒரு சிலருக்கு ஆண்டவரே படிப்பு ஆண்டவரை தடைப்பட்டிருக்கலாம், ஒரு சிலர் வீடு கட்டுகிற காரியங்களிலே ஒரு தடை இருக்கலாம் ஆண்டவரே, ஒரு சிலருடைய பிரயாணங்கள் அவங்க சொந்த நாட்டுக்கு வர வேண்டும் என்று பிரயாசப்பட்டு கொண்டு இருப்பார்கள், அது தடைப்பட்டிருக்கலாம். ஒரு சிலருக்கு வேலைக்காக தூர இடங்களுக்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அதற்காக கூட காத்து கொண்டு அந்த காரியங்கள் கூட தடைப்பட்டிருக்கலாம். அந்த தடைகள் எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் ஆண்டவரே, கைகளின் கிரியை உறுதிப்படுத்தி அருளும் என்ற வார்த்தைப்படி ஒவ்வொருவருக்கும் நீர் என்ன நியமித்திருக்கிறீரோ அதை இந்த நாட்களில் நீர் உறுதிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த திருக்கரத்திலேயே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. குட் மார்னிங், ஹாவ் அ குட் டே, காட் பிளஸ் யூ.